ஊர் இருக்கிறவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? எதுக்காக பதில் சொல்லணும்? என்னடி பேசுற? புரிஞ்சுதான் பேசுறானா? இல்ல யார்கிட்ட பதில் சொல்லணும்? டேய் ராமு, சொல்லணும்டா. கல்யாணம் என்ன ஆச்சுன்னு சொல்லணும். அக்காவை நிச்சயம் பண்ணிட்டு ஏன் தங்கச்சியை கல்யாணம் பண்றீங்கன்னு சொல்லணும். ஆமா, கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இப்போ உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை? நீங்க எல்லாரும் இன்னைக்கு எனக்கு சொல்லுங்க, நான் எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும்? எனக்கு வயசாயிடுச்சுன்னு கல்யாணம் பண்ணிக்கணுமா? நீங்க எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்றதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணுமா? இல்ல என்னை சுத்தி எல்லாரும் கல்யாணம் ஆகுதேன்னு நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? எனக்கு இப்போ வயசு 33 ஆச்சு. இன்னும் 3 வருஷத்துல 36. 36 வயசுல கல்யாணம் பண்ணா எப்படின்னா தப்பா? ஜெயில பிடிச்சு போட்டுருவாங்களா? எப்படிப்பா இன்னும் 3 வருஷம் வெயிட் பண்றது? அம்மா, இந்த ஊருக்கு வரும்போது நானும் அதே கன்ஃபியூஷன்ல தான் வந்தேன். ஆனா அந்த பொண்ணுகிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் எனக்கு புத்தியே வந்துச்சு. அத்தை ஃபோன் பண்ணான்னு கல்யாணம் பண்ணிக்க முடியாது, மாமா யாரோ பொண்ணு பார்த்தாங்கிறதுக்கெல்லாம் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுமா. ஏன் கல்யாணம்? எனக்கு பிடிச்சவங்களோட கல்யாணம் பண்ணிக்கணும்பா. இப்போ எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு தோணல. ராதாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது. ராதாக்கு எப்ப சம்மதமோ அப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன ஜாதி, என்ன வயசு, என்ன நிறம், என்ன வேலை, எவ்வளவு சொத்து இருக்கு, இதுக்கு இவ்வளவு கணக்கு? இந்த கணக்குல வாழ்க்கை எங்க மாமா இருக்கு? சார், என்ன குழப்பம்